அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பெரும்பாலானவர்கள் வெளியிலே பயணம் செய்யும் பொழுதோ அல்லது மற்ற நேரத்திலோ உணவகத்தில் போய் உணவு அருந்துவது இன்றைக்கு நடைமுறையிலே பெரிய வசதியானவர்கள் தொடங்கி நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் வரை இந்த வாரத்தில் ஒரு முறையாவது போய் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு எழுதப்படாத விதியாக இன்றைக்கு உள்ள காலத்தினுடைய சூழல் அமைந்திருக்கிறது. இதை ஒரு ஃபேஷனாக, இதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகின்ற பழக்கம் நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மை அறியாமல் அதை தொற்றிவிட்டது. அப்படி நாம் போகும் பொழுது எந்த ஹோட்டலில் நாம் அதிகமாக விரும்பி போவோம் அப்படின்னா, கொஞ்சம் காசு கூட இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இருப்பதற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த அளவீடுகள் என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டலில் கையில் க்ளவுஸ் அணிஞ்சிக்கிட்டு சப்ளை பண்ணுறாங்க. தலையில் முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் போட்டு சுற்றிருக்கிறாங்க. ஒரு முடி கூட வெளியிலே தெரிய மாட்டேங்குது. அங்கே உள்ள சப்ளையர்கள்லாம் சுத்தமாக இருக்கிறாங்க, நகம் வெட்டியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கான காரணங்களை நாம் சொல்லுவோம். இவைகள் எல்லாம் இஸ்லாம் அறிமுகப்படுத்தியவை, இஸ்லாம் நடைமுறைப்படுத்த சொன்னது என்பது நாம் இலகுவாக மறந்து விடுகிறோம். ஒரு முஸ்லிம் சில சில விஷயங்களை அவன் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதை இயற்கை மரபுகள் என்பதாக மார்க்கம் சொல்லும். நகத்தை வெட்டுறது, மர்ம உறுப்புகளுடைய அந்த ரோமங்களை நீக்குவது, மீசையை கத்தரிப்பது, இது போன்றவைகளெல்லாம் நடைமுறையிலே இஸ்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இவைகளைத்தான் நகம் வெட்டுறது, இந்த மீசையை கத்தரிக்கிறது, இதை இன்றைய காலத்திலே ஒரு பெரியதாக, ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இன்றைக்கு பேசப்படுகிறது. இதெல்லாம் இஸ்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கூறியவைகள். இஸ்லாமியர்கள் அதை கடைபிடித்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான செய்தி. தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.